ஜீவன் முக்தனாயிருப்பவன் சம்சாரத்தில் இருந்து வந்தாலும் எந்த விஷயத்திலும் பற்றுதலில்லாமல் ஒரு சாட்சி கர்த்தாவைப் போல் மிஞ்சிய காலத்தை கழித்து வருவான். தேடாமல் வந்த போகங்களை அனுபவித்தும் யாதொரு குறையின்றியும் இருப்பான். சுகம், கஷ்டம், சந்தோஷம், விசனம் ஒன்றும் அவன் மனத்தை வேறுபடுத்துவதில்லை. சுருக்கமாக சொல்லும் பொழுது மனம் ஒருவித பற்றுதலும் இல்லாமல் அசைவின்றி சமதிருஷ்டியில் நிற்கின்றது. பிறகு இந்த ஜீவன் முக்த ஸ்திதியில் இருந்து கொண்டு பதார்த்தம் நான் என்ற துவைத திருஷ்டியை நாசம் செய்ய வேண்டும். நான் என்ற உணர்ச்சி நசித்தால் பிரம்மந்தான் மிஞ்சும். பிரபஞ்சமெல்லாமுமே பிரம்மம். இந்த நோக்கத்தில் இருப்போரை வாயால் உரைப்பதோ அல்லது மனத்தால் அறிவதோ அசாத்தியம். அந்த ஸ்திதியின் சொரூபத்தை சொந்த அனுபவத்தில்தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எவ்விதத்திலும் அறிய முடியாது.